தான செட்டில்மெண்ட் தான் மிகச்சிறந்த ஆவணம். எப்படி? இதைத்தான் இன்றைய காணொலியில் பேச போகிறோங்க. அங்கிருக்கும் 10 பேரில் அந்த ஒருவன் மட்டும் ரொம்ப நல்லவன் என்று சொன்னால் மற்ற 9 பேரும் இயல்பாக கொஞ்சம் தகுதி குறைவானவர்களாக பார்க்கப்படுவர். அதை போல ஒரு ஆவணம் மட்டும் சிறந்த ஆவணம் என்று நாம் சொன்னால் மற்ற ஆவணங்கள் சிறந்த ஆவணம் இல்லையா என்கிற கேள்வி நமக்கு இயல்பாக வரக்கூடும். முதலில் ஆவணங்களை ஒப்பிட்டு பேசுவதே தவறான பார்வை. அது என்ன, 12ஆம் வகுப்பு மாணவன் எழுதி வந்த பரீட்சை பேப்பரா, இவன் நல்லா எழுதியிருக்கான், இவன் கொஞ்சம் கம்மி மார்க் வாங்கியிருக்கான் என பேச அனைத்து ஆவணங்களும் அதனதன் வகைப்பாட்டில் அதனதன் வேலையை செய்கிறது. ஆனால் இந்த தான செட்டில்மெண்ட் என்பது மட்டும் இயல்பாக நம்முடைய அனைத்து நபர்களுக்கும் ஒத்துப்போவதாக அமைகிறது. அதனாலேயே இந்த தான செட்டில்மெண்ட் என்பதை சிறந்த ஆவணமாக நாம் பேசியிருக்கிறோம். அவ்வளவுதான். இது முதல் செய்தி. அடுத்து, கிரைய பத்திரமா தான செட்டில்மெண்டா எது சிறந்தது? உயிலா தான செட்டில்மெண்டா எது சிறந்தது? பவர் பத்திரமா தான செட்டில்மெண்டா எது சிறந்தது? பாகப்பிரிவினையா தான செட்டில்மெண்டா எது சிறந்தது என பட்டிமன்ற தலைப்பை போல எண்ணி இந்த ஆவணத்துக்கும் அந்த ஆவணத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்லி தான செட்டில்மெண்டே சிறந்த ஆவணம் என நிறுவ முயற்சிக்கும் காணொளி இது கிடையாது. ஒருவர் இறந்த பிறகு சொத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டுமெனில் உயில், இது அதனுடைய வேலை. என்னால் செய்ய முடியாத விஷயங்களை நீ செய் என ஒருவருக்கு உத்தரவிட்டு தன்னுடைய அதிகாரங்களை மற்றவருக்கு கொடுப்பது பவர் பத்திரம், இது அதனுடைய பணி. என்னுடைய எல்லா வாரிசுக்கும் என்னுடைய சொத்துக்களில் பங்கு உண்டு, வாருங்கள் கலந்து பேசி பிரித்து கொள்ளலாம் என சொல்லி முறையாக பிரித்து கொள்வது பாகப்பிரிவினை. இப்படி ஒவ்வொரு ஆவணத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. ஒரு ஆவணம் இன்னொரு ஆவணத்தோடு ஒட்டாது, ஒன்றின் ஒன்றாக அடுக்கடுக்காக வருமே தவிர ஒன்றுக்கு எதிர் ஒன்று என்று வராது. அதனால் எந்த ஆவணங்களையும் எதிர் வரிசையில் பார்க்க தேவையில்லை. எதிர் வரிசையில் பார்க்கவில்லை என்றாலும் சிறந்த ஆவணம் தான செட்டில்மெண்ட் தான் என அடித்து சொல்கிறோம். எப்படி? சும்மா கடகடவேன ஒரு 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம். தான செட்டில்மெண்ட் உள்ள நன்மை தீமைகளையும் அலசி முடிச்சிடலாம். வாருங்கள். அதற்கு முன்பு அனைவருக்கும் ராஜாத்தி பதிப்பகத்தின் இனிய வணக்கங்கள். நம் பதிப்பகத்தில் இதுவரை 84 நூல்கள் சொத்து நிலம் சார்ந்த சட்ட புத்தகங்கள் வந்துள்ளது. அதன் விவரங்களை பெற 9940684644 என்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் என வாட்ஸ்அப் அனுப்பினால் நமது புத்தக விவரங்கள் உங்களது செல்போனுக்கு வரும். உங்களுக்கு தேவையான புத்தகங்களை பெற்றுக்கொள்ள இயலும். www.rajathipadipagam.com என்கிற இணையதளத்திலும் நமது புத்தக விவரங்களை பார்க்க இயலும், ஆர்டர் செய்ய இயலும். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. சரி, நம் தலைப்புக்குள் சென்று விடலாம். கேள்வி எண் 1. பத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதே பெரிய தொல்லையான விஷயம்பா. இதில் தான செட்டில்மெண்ட் தான் சிறந்த ஆவணம் என சொல்லி மற்ற ஆவணங்களும் தகுதி குறைவானதில்லை என்றும் சொல்கிற. ஏன் இப்படி தடுமாறுற? மக்கள் ஒன்றும் தெரியாதவங்க எதையாவது பேசி வைப்போம் என பேசுறியா? நிச்சயமாக அப்படி இல்லை. மக்களை என்றைக்கும் அப்படி தகுதி குறைவாக எடை போட மாட்டோம். மக்களின் அனுபவ அறிவுக்கு முன்னால் எப்படிப்பட்ட படிப்பும் நிற்காது, எழுத்தறிவும் நிற்காது என்பதை நாங்கள் அறிவோம். தன்னுடைய மகனுக்கு ஒருவர் சொத்தை உரிமை மாற்றம் செய்ய விரும்புகிறார். உடனே கிரயம் செய்து விடலாம். அதில் எந்த பத்திரப்பதிவுத்துறையை சார்ந்தவர்களும் ஆட்சேபனை தெரிவிக்க போவதில்லை. ஒருவர் கிரயம் செய்ய போனால் அவர் அப்பாவா மகனா என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். விற்பவர் சரியான நபரா, தன்னுடைய சொத்துக்களை தான் விற்கிறாரா, வாங்குபவர் சரியான நபரா, பணத்தை எல்லாம் சரியாக செட்டில் செய்து விட்டாரா, ஸ்டாம்ப் டியூட்டி கரெக்டாக கட்டப்பட்டுள்ளதா, பதிவு கட்டணம் வந்துவிட்டதா என பார்த்துவிட்டு ஆவணங்களை பதிவு செய்து தந்து விடுவார்கள். ஏன் கிரயம் செய்கிறீர்கள், பாக பிரிவினை செய்து விட வேண்டியது தானே, உயில் எழுதி வைத்து விட வேண்டியது தானே என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீங்களே யோசித்து பாருங்கள். தன்னுடைய மகனுக்கு சொத்தை ஏன் அவர் கிரயம் செய்ய வேண்டும்? அதற்கு கட்டணம் 9%, முத்திரைத்தாள் கட்டணமும் 2% பதிவு கட்டணமும் செலுத்த வேண்டி வரும். ஆனால் தான செட்டில்மெண்டில் அப்படி கிடையாது. 1% முத்திரைத்தாள் கட்டணமும் அதிகபட்சம் 40,000, 1% பதிவு கட்டணமும் அதிகபட்சம் ரூபாய் 10,000 மட்டுமே செலுத்த வேண்டி வரும். எப்படி பார்த்தாலும் பத்திரப்பதிவுக்கு கட்டணம் ரூபாய் 50,000 அதிகபட்சம் ஆகும், அல்லது அதற்கு குறைவாக ஆகும், அவ்வளோதான். ஆக இந்த இடத்தில் ஒரு கிரயத்தை விட தான செட்டில்மெண்டே சிறந்த ஆவணமாக இருக்கிறது. ஆனால் என்ன, இது குடும்ப உறுப்பினர்களுக்குள் நடக்கும் வைபவத்துக்கு மட்டுமே பொருந்தும், மற்றவர்களுக்கு பொருந்தாது. கேள்வி எண் 2. தானம் என சொல்கிறாங்க, அப்புறம் செட்டில்மெண்ட் என்றும் சொல்கிறாங்க, அப்புறம் தான செட்டில்மெண்ட் என்றும் சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளிலேயே எக்கச்சக்கம் குழப்பு இருக்குது. அதை தீர்த்து வைக்கவே 1008 புலவர்கள் வைக்க வேண்டும் போல இருக்குது. நீ என்னன்னா தான செட்டில்மெண்ட் தான் சிறந்த ஆவணம் என சொல்கிற. முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்லுப்பா. தானம் என்பது வேறு, தான செட்டில்மெண்ட் என்பது வேறு. செட்டில்மெண்ட் அப்படி என்றால் என்ன என்று பிறகு பேசுவோம். முதலில் தானத்தை பற்றி பார்ப்போம். தானம் என்றால் கொடை, அதாவது பரிசு அல்லது கிஃப்ட். ஒரு கோவிலுக்கு நமது நிலத்தை கொடையாக கொடுக்கிறோம், இதற்கும் தானம் என்றுதான் பெயர். தன்னுடைய மகளுக்கு, மகனுக்கு, மாப்பிள்ளைக்கு என யாருக்கு கொடையாக தந்தாலும் அந்த விஷயத்துக்கு தானம் என்றுதான் பெயர்.
தானத்திற்கு கட்டணமாக 7% முத்திரைத்தாள் கட்டணமாகவும் 2% பதிவு கட்டணமாகவும் வசூல் செய்யப்படுகிறது. அதாவது ஒரு கிரயத்திற்கு ஆகும் செலவே ஆகிறது. இதுவே பொது காரியங்களுக்காக நம் நிலத்தை தரும்போது சும்மா பெயரளவில் ரூபாய் 100 மதிப்புள்ள முத்திரைத்தாளில் எழுதி தந்தால் கூட போதுமானது. மற்ற அனைத்து கட்டணமும் இலவசம்தான். இதுவே தனி மனிதர்களுக்கு எழுதும்போது தானத்தை பொறுத்தவரை கிரய பத்திரத்துக்கு ஆகும் செலவே ஆகிறது. முக்கியமான 2 விஷயங்கள் தானத்தில் இருக்கிறது. என்னவெனில், தானம் தரும்போது நிபந்தனைகள் விதிக்கக்கூடாது. பெறுபவர்களுக்கும் அதில் சம்மதம் இருக்க வேண்டும். சம்மதம் என்றால் ஆங்கிலத்தில் கன்சென்ட் இருக்க வேண்டும். அடுத்து, இந்த தானம், தான செட்டில்மெண்ட் இவைகள் பற்றியெல்லாம் சொத்துரிமை மாற்று சட்டம் சொல்கிறது. அப்புறம் தானம் தந்துவிட்டால் உடனடியாக அமலுக்கு வந்துவிடும். சரி, இந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட தானத்தையும் பார்த்து விடலாம். இந்துக்கள் தானம் என சொல்லும் விஷயத்தை தான் முகமதியர் சட்டம் ஹிபா என்கிறது, அதாவது கிஃப்ட். சொத்து மாற்று சட்டத்தில் இருக்கும் கொடை சம்பந்தப்பட்ட விஷயத்தை விட இஸ்லாமியர்கள் தரும் கொடைக்கு எக்கச்சக்க நிபந்தனைகள் உண்டு. ரைட். ஒருவர் இன்னொருவருக்கு சொத்தை தானமாக தருகிறார். அதை வாங்குபவர் மனமாற ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்படி சாதாரணமாக ஆரம்பிக்கும் இந்த விஷயம் போக போக சும்மா பட்டையை கிளப்புற அளவுக்கு நிபந்தனைகள் இருக்குங்க. என் மகனுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு இந்த சொத்து, என் பேரனுக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு இந்த சொத்து என பிறக்காத குழந்தைகளுக்கு சொத்தை கிஃப்ட் தர இயலாது. ஒரு மைனர் இருக்கிறார், அவருக்கு கொடை தர இயலாது. ஆனால் கார்டியனாக இருக்கும் ஒருவரோ அல்லது தந்தையோ சட்டப்பூர்வ தாத்தாவோ அந்த மைனருக்காக அந்த கொடையை பெறலாம். அதே போல சொத்துக்களை கிஃப்ட் தருகிறார் இல்லையா, அவர் சொத்தை பெறுகிறவரை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும். ஒரு முதலாளி தொழிலாளிக்கு கிஃப்ட் தரலாம், ஆனால் தொழிலாளி முதலாளிக்கு தரக்கூடாது. டாக்டர் நோயாளிக்கு கிஃப்ட் தரலாம், ஆனால் நோயாளி டாக்டருக்கு கொடை தரக்கூடாது. இறுதியாக ஒரு விஷயம், எதிர்காலத்தில் இந்த சொத்து எனக்கு வரப்போகுது, அதனால் அந்த சொத்தை இப்போவே உனக்கு தானமாக அளிக்கிறேன் என வரப்போகும் சொத்தை கிஃப்ட் தர முடியாது. உங்களுக்கு வந்துவிட்ட சொத்தை தான் கிஃப்ட் தர இயலும் என இஸ்லாமியர்களுக்கான கிஃபா சொல்கிறது. இதெல்லாம் தானத்தை பற்றியான பார்வை. கேள்வி எண் 3. அடேங்கப்பா, இந்த தானத்திலே இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதா? ஆனாலும் நீ தானத்தை சிறந்த ஆவணம் என சொல்லவில்லை, தான செட்டில்மெண்ட்டை தான் சிறந்த ஆவணம் என சொல்லியிருக்கிறாய் கண்ணா. சரிப்பா, தான செட்டில்மெண்ட்டுக்கு என்ன விளக்கம், அதை பற்றி சொல்லு. தானம் எப்படி எந்த பிரதிபலனையும் பாராமல் பணம் ஏதும் வாங்காமல் மற்றவருக்கு தரப்படுகிறதோ அதை போல தான செட்டில்மெண்ட்டும் பணம் வாங்காமல் அடுத்தவருக்கு மாற்றப்பட வேண்டும். ஆனால் தான செட்டில்மெண்ட்டில் நிபந்தனைகள் விதிக்கலாம். தானத்தில், அதாவது கொடையில், அதாவது பரிசில், அதாவது கிஃப்டில் நிபந்தனைகள் விதிக்க முடியாது. ஆனால் தான செட்டில்மெண்ட்டில் நிபந்தனைகள் விதிக்கலாம். உனக்கு சொத்தை கொடுத்துட்றேன், நீ என்னை பார்த்துக்கோ, மருத்துவம் சார்ந்த விஷயங்களை எனக்கு சரிவர பண்ணு, சாப்பாடு போடு, இப்படி முறையான நிபந்தனைகளை விதித்து தான செட்டில்மெண்ட் தரலாம். இந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் நான் ரத்து செய்து விடுவேன் என்று எழுதுபவர் சொல்லலாம். அதற்கு எழுதி வாங்குபவரும் மனமொத்து கையொப்பம் இட வேண்டும். இது தான செட்டில்மெண்ட்டில் முக்கியமான இடம். அடுத்து 1, 2, 3 என இருக்கிறார்கள் எனில் 1, 2க்கு தராமல் 3க்கு சொத்துக்களை தர இயலும். இதுவும் தான செட்டில்மெண்ட்டில் ஸ்பெஷல். இந்த இடம் நம்மில் சிலருக்கு குழப்பம் ஏற்படுத்தும். விளக்கமாக சொல்கிறேன். எனக்கு சுயமாக சம்பாதித்த சொத்து உள்ளது. நான் மருத்துவமனைக்கு எனது சொத்தை தர விரும்புகிறேன். ஆனால் எனது மனைவி உயிருடன் உள்ளார். அதனால் நான் இறந்த பிறகு இந்த சொத்து எனது மனைவிக்கு செல்ல வேண்டும், எனது மனைவிக்கு பிறகு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என நிபந்தனை போட்டு தான செட்டில்மெண்ட்டை தரலாம். அதாவது எனது மனைவிக்கு எனது சொத்தில் எந்த உரிமையும் இல்லை, ஆனால் அவர் உள்ளவரை அனுபவிக்கலாம். எனது மனைவிக்கு பிறகு இயல்பாக மருத்துவமனைக்கு சென்றுவிடும். இதுதான் இதில் உள்ள கரு. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எனது மகன் திருமணம் செய்யாமல் சுற்றி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவருக்கு சொத்து தர விருப்பமில்லை. அதனால் எனது மகனுக்கு திருமணமாகி அவருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு எனது சொத்து சென்றடைய வேண்டும். இப்படி நிபந்தனைகளை இட்டு சொத்துக்களை தான செட்டில்மெண்ட்டில் எழுதலாம். இப்படியெல்லாம் ஏராளமான வசதிகள் தான செட்டில்மெண்ட்டில் உள்ளது. ஒருவேளை நாம் சொல்லும் நிபந்தனைகள் அங்கே நிறைவேறவில்லை என்றால் எனக்கே அந்த சொத்து திரும்ப வந்துவிடும். நான் உயிருடன் இல்லை என்றால் எனது வாரிசுகளுக்கு சொத்துக்கள் போய்விடும். இதை நாம் சற்று நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். மகனுக்கு திருமணமே ஆகவில்லை, ஆனாலும் நான் பிறக்காத பேர குழந்தைக்கு எனது சொத்துக்களை எழுதி வைக்கிறேன். கடைசி வரை மகனுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலோ அல்லது திருமணமாகி பேர குழந்தைகள் பிறக்காது போனாலோ நிபந்தனைகள் மீறப்பட்டதாக பொருள். மீண்டும் எனக்கே சொத்து வந்துவிடும். இதெல்லாம் தான செட்டில்மெண்ட்டின் ஸ்பெஷல். வேறு எந்த பத்திரங்களிலும் இந்த மாதிரி சூப்பர் பவர் கிடையாது. கேள்வி எண் 4. சரியா? அது என்ன செட்டில்மெண்ட், அதை பற்றி சொல்லு. செட்டில்மெண்ட் என்ற ஒற்றை வார்த்தை பதிவுத்துறையிலேயே கிடையாது. அதிர்ச்சி அடையாதீர்கள்.
செட்டில்மெண்ட் என்பது ஒரு செயல்பாடே தவிர பத்திர வகை வார்த்தை அல்ல. உதாரணமாக, செட்டில்மெண்ட் என்றால் தமிழில் ஏற்பாடு என்று பொருள், தீர்வு என்று பொருள், முடிவு என்று பொருள். என் பையனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு என்று சொன்னால் அந்த பையனுக்கு பாகப்பத்திரமும் எழுதி தந்திருக்கலாம், தான செட்டில்மெண்ட்டும் எழுதி தந்திருக்கலாம், விற்பனையும் செய்திருக்கலாம், உயிலும் எழுதியிருக்கலாம். ஒரு சொத்துக்கு தீர்வை எட்டிவிட்டார்கள் என்று பொருள், அவ்வளவுதான். அதனால் செட்டில்மெண்ட் என்று ஒரு பத்திரம் உள்ளது, அதற்கு கட்டணம் எவ்வளவு என கேட்பது தவறு. என் பையனுக்கு சொத்துக்களை செட்டில் பண்ணலாம்னு இருக்கேன், என் தொழிலை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடலாம்னு இருக்கேன், இதெல்லாம் செட்டில்மெண்ட்டு தான். அதனால் செட்டில்மெண்ட்டுக்கு என ஒரு அர்த்தம் தேடி அல்லது பத்திர வகைகளை தேடி புறப்பட தேவையில்லை. தானம் உள்ளது, தான செட்டில்மெண்ட் உள்ளது, அவ்வளவுதான். கேள்வி எண் 5. தான செட்டில்மெண்ட்டே சிறந்த ஆவணம் என தலைப்பை வச்சுட்ட, ஆனால் எனக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி எதையும் சொல்லவில்லையே, அது எப்படி சிறந்த ஆவணம், அதை சொல்லு. சரி. 1. தான செட்டில்மெண்ட்டில் நிபந்தனைகள் விதிக்கலாம். தான் உயிருடன் உள்ளபோது அந்த நிபந்தனைகள் மீறப்பட்டால் ரத்து செய்யலாம். ஒருவருக்கு சொத்தை தந்த பிறகு மீண்டும் தன் வசமே கொண்டு வர இயலும் என்பது தான செட்டில்மெண்ட்டுக்கே உரிய தனி குணம். ஆனால் உயிலில் அப்படி கிடையாது. என்னதான் சொத்தை உயில் மூலம் இன்னொருவருக்கு எழுதி வைத்தாலும் அதை எத்தனை முறை வேண்டுமானாலும் ரத்து செய்யலாம் என்கிற ஆப்ஷன் இருந்தாலும் சொத்து எழுதியவரிடம்தான் இருக்கும், அவர் இறந்த பிறகுதான் நடைமுறைக்கே வரும். 2. தன்னுடைய சொத்துக்களை ஒருவரிடம் ஒப்படைத்து இன்னார் வந்தால் அவருக்கு முழு உரிமையும் கொடுத்து விடுங்கள் என சொல்வதே சிறப்பிலும் சிறப்பான குணம். இது தான செட்டில்மெண்ட்டுக்கு மட்டுமே உண்டு. அதற்கு சில உதாரணங்களை முன்பே சொன்னோம். இது வேறு எந்த பத்திரத்திற்கும் கிடையாது. ஒருவர் இன்னொருவருக்கு சொத்தை உரிமை மாற்றம் செய்தால் அந்த நபரும் உயிருடன் இருக்க வேண்டும், பதிவுத்துறைக்கு வர வேண்டும். ஆனால் செட்டில்மெண்ட்டில் இன்னும் இவ்வுலகில் பிறக்காத நபருக்கும் கூட கொடுக்க இயலும். இது வேறு எந்த பத்திரத்திற்கும் கிடையாது. 3. 4 மகன்கள் ஒரு மகள் என உதாரணமாக வைப்போம். அந்த 4 மகன்களுக்கு மட்டும் சொத்தை தரப்போகிறேன் என்றால் தாராளமாக தான செட்டில்மெண்ட்டில் தரலாம். மகளை விட்டுவிட இயலும். இதை பாக பிரிவினில் செய்ய இயலாது. தான செட்டில்மெண்ட்டுக்கே உள்ள தனி குணம் இது. 4. கட்டணம் மிகவும் குறைவு, 1% தான் பதிவு கட்டணம், 1% தான் முத்திரைத்தாள் கட்டணம். அதிகபட்சம் 50,000 தான் செலவே இருக்கும். ஆனால் கிரயத்தில் அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 9% வரும். இதுவும் ஸ்பெஷல் தான். 5. தான செட்டில்மெண்ட் மூலம் தான் உயிருடன் உள்ளபோதே மற்றவர்களுக்கு உரிமை மாற்றம் கொடுத்து அனுபவிக்க விடுவதும் ஸ்பெஷல் தான். நான் உயிருடன் உள்ளபோது இந்த சொத்தை விற்பனை செய்யக்கூடாது என்று கூட நிபந்தனைகள் விதித்து தரலாம். அப்படி விற்பனை செய்தால் தான செட்டில்மெண்ட்டையே ரத்து செய்து மீண்டும் தன் வசம் சொத்துக்களை கொண்டு வர இயலும். ஆனால் விற்பனையில் இது நடக்காது, விற்றால் விற்றது தான். 6. உயிருடன் உள்ளபோது சொத்துரிமை மாற்றப்படுவதால் எழும் சந்தேகங்கள், வரும் பிரச்சனைகள் அத்தனையும் சொத்து தந்த நபரால் தீர்த்து வைக்க முடியும். ஏனெனில் சொத்துரிமை மாற்றம் தந்தவர் உயிருடன் உள்ளார் என்பதே தான செட்டில்மெண்ட்டின் ஸ்பெஷல். இப்படி எத்தனையோ விஷயங்களை தான செட்டில்மெண்ட் என்கிற ஆவணம் சொல்லிக்கொண்டே போகிறது. உயிலெல்லாம் அப்படி இல்லை. இறந்த பிறகு நடைமுறைக்கு வருவதால் எக்கச்சக்க பிரச்சனைகள் அந்த சொத்து சந்திக்கும். அதை தீர்த்து வைக்க சொத்தை எழுதி வைத்தவர் இருக்க மாட்டார். சரி, காணொளியின் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். நாம் 2 விஷயங்களை தெளிவுபடுத்தி விடுகிறோம். தான செட்டில்மெண்ட்டின் குணம் மிகவும் அற்புதமானது, மற்ற ஆவணங்களும் அற்புதமானது தான் என்றாலும் இந்த ஆவணத்தின் ஸ்பெஷல் மற்ற ஆவணங்களில் கொஞ்சம் குறைவுதான். இப்படி ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்று ஆரம்பத்தில் நாம் சொன்னாலும் சில ஒப்பீடுகள் மக்களின் பார்வையில் நின்று விளக்கினோம். அடுத்து, செட்டில்மெண்ட் என்கிற வார்த்தையே கிடையாது என்று சொன்னோம் அல்லவா. பலர் தான செட்டில்மெண்ட்டை சுருக்கி செட்டில்மெண்ட் என்றும் சொல்வார்கள், எழுதுவார்கள். அதனால் செட்டில்மெண்ட் என்பது வேறு, தான செட்டில்மெண்ட் என்பது வேறு என்று குழப்பிக்கொள்ள வேண்டாம். செட்டில்மெண்ட் என்றாலும் தான செட்டில்மெண்ட் என்றாலும் ஒன்றுதான் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இறுதியாக ஒரு விஷயம், தான செட்டில்மெண்ட்டை சிறந்த ஆவணம்தான் என்கிற பார்வையை நம்முடைய தனிப்பட்ட எண்ணத்திலிருந்து தந்துள்ளோம், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன ஆவணம் சிறந்ததாக படுகிறதோ அதன்படியே விசாரித்து அடுத்த கட்டத்துக்கு நகருங்கள் என்கிற கருத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜாத்தி பதிப்பகத்தார். நன்றி, வணக்கம்.